ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். என் கையில் இருக்கிற இந்த அபூர்வ பொருளை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே மாதத்தில் 10லேருந்து 20 கிலோ வரைக்கும் குறைஞ்சிரும். இல்லைனா இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எடை நிறையாவே குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தான் இப்போ சமீபத்தில் வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை சாப்பிட்டு ஒரு பொண்ணு இறந்து போனாங்க. இதே மாதிரி நீங்கள் கேரளாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டயட் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நாளே இறந்து போனாங்க. இதே மாதிரி நாட்டு மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க இறந்து போனாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் தொடர்ந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது நியூஸில் ஹிட்டான விஷயங்கள் மட்டும்தான். நியூஸில் ஹிட் ஆகாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்லைனில் என்னென்ன வெயிட் லாஸ் ப்ராடக்ட் இருக்குது, அதில் என்னென்னலாம் தப்பாக இருக்குது, எது சரியாக இருக்குது, ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் நம்ம போகிறோன்னா என்னெல்லாம் பார்க்கணும், அதை எப்படி பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெங்காரம் சாப்பிட்டு இறந்து போச்சுன்னு ஒரு கேஸ் வந்துச்சுல, அந்த பொண்ணோட கதைக்கு வருவோம். எதனால அந்த பொண்ணு இறந்து போனாங்க? இந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கு நம்ம ஊர் தான் முக்கியமான காரணம். இந்த பொண்ணு சாகலை, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு இருக்கோம். அது என்னன்னு லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் டெட்ராபோரேட் கூடிய ஒரு கெமிக்கல் தான். இதை இந்தியாவில் வந்து கெமிக்கல் ரீஏஜெண்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது போக இன்னும் நிறைய மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை மருந்தில் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து டேரெக்டாக அப்படியே மருந்தில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை போரிக் ஆக்சிடின்ங்கிறக்கூடிய இன்னொரு ஃபார்மில் மாற்றி தான் மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. இதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மெடிசன், அப்புறம் ஹோமியோபதி, இந்த மாதிரி நிறைய மெடிசனில் லைட்டான அளவில் சேர்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படியாச்சு? அவங்க வந்து அதை வந்து போரிக் ஆசிட்ங்கிற ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணாமல் டேரெக்டாக எந்த ஒரு டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் இன்டேக் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வெயிட் லாஸில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மருந்தாக ஏதாவது எடுத்துக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் எடுத்துக்கணும். கூடவே அதில் பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கான்னு பார்க்க செய்யணும். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. பொதுவாக அப்படி சொல்லிடவே முடியாது. நீங்கள் ஆன்லைனில் வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ப்ராடக்ட் வரும். அது எல்லாமே FSSAI அப்ரூவ்டாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், பேட்ச் நம்பர் இருக்கும், எக்ஸ்பைரி டேட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும். இதில் பெரிய பெரிய பிராண்ட்ஸுமே இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதில் மெயினாக சேர்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் க்ரீன் டீ லீவ்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் சேர்ப்பாங்க. இது ரெண்டும் வெயிட் லாஸ் பண்ணுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. என்னது இது? பொதுவாக இந்த ரெண்டுத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கும், நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகும்போது நிறைய ரியாக்டிவ் கெமிக்கல்ஸ் வந்து உருவாகும். அது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடோட ரியாக்ட் ஆகி நம்ம டைஜஷனை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். இந்த கெமிக்கலை தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரியாக்ட் பண்ணி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ இது மூலமாக நம்ம வயிற்றில் நடக்கக்கூடிய டைஜஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், பெட்டராக நடக்கும். அப்போ நல்ல விஷயம் தானே, அது வெயிட் லாஸ் தானே ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல பிரச்சனை என்னென்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் க்ரீன் டீ, க்ரீன் காஃபி மட்டும் கிடையாது. நம்ம பச்சை கலரில் சாப்பிடக்கூடிய கீரை வகைகள், அப்புறம் புதினா, இந்த மாதிரி ஜிஞ்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் 100-200 மடங்கை விட இப்போது சுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது மூலமாகவே தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துடும். இது மூலமாக தான் நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதை நம்ம வயிறை சரி பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. க்ரீன் டீயை சொல்கிறீங்க. ஆனால் இது வேற ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம், காஃபி இல்லை டீ குடிப்போம். அந்த மாதிரி சமயங்களில் அந்த ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீயோ இல்லை இந்த க்ரீன் காஃபியோ ஹெல்ப் பண்ணும். அப்படி குடிக்கும் போது காஃபி டீலேருந்து வரக்கூடிய கேலரி கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி எந்த ஒரு பெரிய ஹெல்ப்பும் இது பண்ண போகிறதில்ல. சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரக்கில் சேர்க்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான கெமிக்கல் L-கார்னிடைன். இது நம்ம கிட்னியில், லிவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு நார்மலான கெமிக்கல் தான். இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸை வந்து உடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அப்போ அது நல்லது தானே. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையே இந்த தொப்பை தான். அப்போ தொப்பை எதனால உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னா அதிகபட்சம் ஃபேட்டால் தான் வந்து ஆயிருக்கும். அப்போ நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபேட்டை உங்களுக்கு கரைச்சி தானே கொடுக்கும். இது மேலேருந்து பார்க்குறதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பொதுவாக இந்த ஃபேட் செல்ஸை வந்து நம்ம ஹியூமன் செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாங்கிற பகுதி தான் உடைக்கும். இது உடைக்கணும்னா அதுக்கு L-கார்னிடைன்ங்கக்கூடிய இந்த கெமிக்கலோட ஹெல்ப் தேவை. இது எப்போ அதை பண்ணுன்னா, நம்ம உடம்புல எப்போ எனர்ஜி டிமாண்ட் ஏற்படுதோ அப்போ மட்டும்தான் பண்ணும். நீங்கள் இந்த வெயிட் லாஸ் பவுடரை மட்டும் குடிக்கிறீங்கிற பட்சத்தில் நம்ம நார்மலாக சாப்பாடுலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க தான் செய்வோம். அப்படி சேர்க்கும் போது அந்த சாப்பாடுலேருந்து போதுமான எனர்ஜி கிடச்சிரும். எக்ஸசைஸ் பண்ணும் போது தான் நம்ம சாப்பாடுலேருந்து கிடச்ச எனர்ஜி போக எக்ஸஸான எனர்ஜி தேவைப்படும். அப்போ மட்டும்தான் இந்த L-கார்னிடைன்ங்கக்கூடிய இந்த கெமிக்கலோட ஹெல்ப் மூலமாக அந்த ஃபேட் செல்லை உடைக்கும். இதை மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. இது போக இது வந்து 12 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து எடுத்துக்கூடாது, தைராய்டு பிரச்சனை இருந்தால் எடுத்துக்கூடாது, ஃபிக்ஸுக்கு மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கூடாது, குழந்தைகள் இருக்கக்கூடாது, அப்புறம் ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய மதர்ஸு, அப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லெவலில் தான் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ட்ரக். இதை வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கிறது வந்து அவ்வளோ சேஃபான விஷயமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது ஏற்கனவே நம்ம உடம்புல தான் இருக்குது. இப்போ
இப்போ நம்ம அதை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க நம்ம உடம்புக்கு எது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இது வந்து டிஃபிஷியன்சி இருந்தால் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாகவே நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கேரட்டின்ங்கிற சப்ஸ்டன்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். யாருக்கா டிஃபிஷியன்சி இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும், மற்றபடி எந்த ஒரு பெரிய சப்போர்ட் இது பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி இப்போ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்காக உங்களுக்கு வெயிட் குறைய போகிறது இல்லை. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் அங்கேயுமே உங்களுக்கு குறைய போகுது. அப்போ இதுவும் ஹெல்ப் பண்ணாது. ஓகே, அப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். இது வந்து குக்குமிங்கிற ஃப்ரூட். இது வந்து கர்சினியா இண்டிகம் இதோட சயின்டிஃபிக் நேம். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுங்கிற நிறைய பிலீஃப் இருக்குது. அதனால் நிறைய வெயிட் லாஸ் பவுடரில் இதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? இதில் பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸை ஏற்படுத்துங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஷார்ட் டேர்மில் வேணால் வெயிட் லாஸ் ஏற்படுத்தலாம், ஆனால் லாங் ரனில் எந்த ஒரு பெரிய பெனிஃபிட்டையும் தர மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இது அதிகமாக சாப்பிடும் போது லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை வெயிட் லாஸ் பவுடரில் சேர்த்து இது உங்களுக்கு வெயிட் லாஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி விற்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமா இருக்குது. இது வந்து மூணாவது விஷயம். இது போக ஒயிட் ரைஸ் தான் வந்து நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் டயட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இந்த ராகி மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க, சிறுதானியங்க வகைகள் எடுத்துக்கிட்டோம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியமான ராகிலையும் கிட்டத்தட்ட 70% கார்ப்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது கூட இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் வந்து ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக, ஒரு 10% அதிகமாக இருக்கும். அந்த ஃபைபர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யும். ஆனால் அது எப்போ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ரைஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ராகியை சாப்பிடும் போது, நான் ஒயிட் ரைஸையும் சாப்பிட்டுட்டு நான் அடிஷ்னலாக ஹெல்த் ட்ரிங்க்குக்கு இந்த ராகி மால்ட் அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. இதோட பெனிஃபிட்டுமே கிட்டத்தட்ட 10% தான் இருக்கும். இது எந்த ஒரு பெரிய பூஸ்ட்டும் கொடுக்க போகிறது. இது கூட சேர்த்து நம்ம எக்ஸசைஸும் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் வெறும் டயட் மட்டும், இப்போது ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம், அதே மாதிரி டயட் மட்டுமே இருந்து நான் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதில் நிறைய சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு குஷ்பு மேம் வந்து டக்குன்னு வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து குஷ்பு மேம் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதனால் நானும் அதை ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நெட்டில் வந்து சுற்றிட்டு இருக்குது. இதை பார்த்து நானும் அப்படியே பண்ண போகிறேன்னு இறங்கிடுறாங்க. இது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா இவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சுகரோட ஸ்பைக்ஸ் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகிறனால இன்சுலின் வந்து கம்மியாக தான் சுரக்கும். ஸோ இன்சுலின் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுற்றி துரியக்கூடிய சுகர் எல்லாத்தையுமே கொழுப்பாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்சுலினே கம்மியாயிருச்சுன்னா நம்ம உடம்புல கொழுப்பு சேராது. அதனால் உடம்பு கம்மியாகிற மாதிரி ஃபீல் நமக்கு கிடைக்க தான் செய்யும், கம்மியாக தான் செய்யும். ஆனால் இந்த இன்சுலின் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கம்மியாகுதுங்கிற பட்சத்தில் கிட்னிக்கு போதுமான இன்சுலின் கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்கலன்னா கிட்னியால் வெளியே போகக்கூடிய சோடியம் மாதிரியான நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணி ரத்தத்துக்குள்ளே அனுப்ப முடியாது. அதனால் நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சரியான வகை நியூட்ரிஷன் வாய்ந்த ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அப்படி எடுத்துக்கலன்னா டீஹைட்ரேஷன் மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளோ வேலை செய்யுது, நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைங்கிறது ஒரு காமன் மேனுக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்காது. அப்போது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஒரு டயட் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு டயட்டீஷியனையோ இல்லை ஒரு நியூட்ரிஷனோட அட்வைஸோடு தான் எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் நெட்டில் வந்து அவங்க பண்ணுறதை பண்ணுறேன், இவங்க பண்ணதுக்கு இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க கரெக்டாக ஒரு டயட்டீஷியனையும் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டையும் பார்த்து பேசி தான் பண்ணியிருப்பாங்க. நாம அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணோன்னா பெட்டர்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வாட்டர் டயட், அதாவது தண்ணி மட்டுமே தான் நான் குடிப்பேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் 16 மணி நேரம் சாப்பிட மாட்டேன், அடுத்து 8 மணி நேரம் சாப்பிடுவேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விண்டோஸ் இருக்குது. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நீராகாரம் மட்டும் எடுத்துப்பேன், நான் எந்த ஒரு ஃபுட்டையோ சாலிடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்க மாட்டேன், அப்படி ஒரு டயட்ஸுமே இருக்குது. இந்த டயட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா நம்ம தவற விடக்கூடிய பேசல் மெட்டபாலிக் ரேட். அதாவது நார்மலாக நம்ம இருக்கோம், நம்ம எந்த வேலையும் செய்யலை, ஆனாலும் என் உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா மூளை வேலை செய்ய போகுது, ஹார்ட் வேலை செய்ய போகுது, கிட்னி மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ் வந்து வேலை செய்யணும். அதுக்கு பேசிக்காக ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை விட நம்ம கம்மியாக எடுக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம உடம்புக்கு போதுமான சத்து கிடைக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி அதுலேருந்து எனர்ஜி எடுக்கும். இதுவும் அதுக்கு பத்தலைங்கிற பட்சத்தில் அது சரியாக செயல்பட முடியாது. அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், கிட்னிஸ் வந்து சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கிட்னி ஃபெயிலியர் வரைக்குமே போகலாம்.
அப்படிலாம் நடந்தால் நம்ம உடம்புக்கு பெரிய பிரச்சனை வந்து இறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டர் டயட் எடுத்த பொண்ணு கூட இவங்க வந்து தொடர்ச்சியாக நமக்கு தேவையான கலோரிஸை விட ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க உடம்புல ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் அப்புறம் லிவர் ஃபெயிலியர் மாதிரி நிறைய உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டதாக இறந்து போனாங்க. ஸோ அந்த மாதிரி டயட் எடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான கலோரிஸ் வந்து கிடைக்குதா, நம்ம உடம்புல இருக்கா, நம்ம தெம்பாக தான் இருக்கோமாங்கிறத கான்ஷியஸாக எடுத்து தான் ஆகணும். இப்போது இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் வச்சு ஆடியன்ஸ் பார்க்கும்போதே இப்போ என்ன டயட்டீஷியனை போய் பார்க்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இதான் சொல்ல போகிறீங்க, இப்படி தான் தோணும். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஆமாம், பார்த்து தான் ஆகணும். பின்ன ஏன்னா ஒரு மிஷின் பண்ணுறோம், அதே மாதிரி இன்னொரு மிஷின் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த மிஷின் பண்ண போகுது. ஆனால் நம்ம உடம்பு அப்படி கிடையாது. என் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், அவரோட உடம்பு வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா எனக்கு அந்த ஃபுட்டு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும், உங்களுக்கு வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும், இன்னொருத்தருக்கு வேறு ஒரு மாதிரி தான் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டயட்டுக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் அந்த டயட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அவங்க பண்ணுறாங்கங்கிறனால நான் அதே காப்பி அடித்து பண்ணால் உங்களுக்கு அதே ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து வேறு ஏதாவது பிரச்சனையை கூட ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக மட்டும் நான் வெயிட்டை குறைச்சி காட்டிடுவேங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ணும். அது போக நீங்கள் எக்ஸசைஸ்லாம் தொடர்ந்து பண்ணுறீங்க, வாக்கிங் ரெகுலராக போகிறீங்க, இந்த மாதிரி ரெகுலராக ஒரு விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வெயிட் லாஸுங்கிறது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும். இந்த வெயிட் லாஸில் ஒரு ப்ரோக்ராமில் இறங்குறீங்கன்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அந்த வெயிட்டில் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்தோடனே அந்த டயட்டை வந்து மாற்றின உடனே உங்களுக்கு திரும்ப குறைச்ச வெயிட்டோட அதிகமான வெயிட் வந்து ஈஸியாக கூடிடும். அதனால் அது கொஞ்சம் சிக்கல் தான். எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா மட்டும்தான் அந்த வெயிட் லாஸுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டயட்டை அடாப்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலில் அதை இன்கார்பரேட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு அடாப்ட் பண்ணணும். இப்போது நான் கடைசி கேள்விக்கு வரேன். இப்போ ஸ்டார்டிங்கில் பேசும்போது அந்த வெங்காரம் சாப்பிட்டு இறந்து போன பொண்ணு வந்து இறந்து போனதுக்கு நாம தான் காரணம்னு சொன்னீங்கல்ல, அது என்ன கதை? ஃபஸ்ட்டு நம்ம சமூகமாக மாற்ற வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் குண்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பையனையும் கேட்டு பாருங்கள், அவனுக்கு ஏக்கச்சக்கப்பட்ட பேர் இருக்கும். ரோடெல்லாம் சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க, உருளை அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அவங்க வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி வந்து அவங்க வெயிட் லாஸ் அதிகமாக பண்ணணும், வெயிட் லாஸை டக்குன்னு குறைச்சாகணும்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அவங்க வந்து இறப்பு வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ். ஸோ நம்ம வந்து குண்டாக இருக்கிறது வந்து ஒரு தப்பே இல்லை. ஏன்னா குண்டாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். சின்ன வயசில் அவங்க எடுத்துக்கிட்ட மெடிக்கேஷனால் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் இருக்கலாம், ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், இப்படி எக்கச்சக்கமான காரணம் இருக்குது. அந்த எக்கச்சக்கமான காரணங்களை விட்டுட்டு ஒருத்தரை வந்து மார்க் பண்ணுறது வந்து அவங்கள வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியாக ஃபீல் பண்ண வச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி விபரீதங்களில் வந்து தள்ளுறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ குண்டாக இருக்கிறது ஒரு நார்மலான விஷயம். அதில் வெயிட் லாஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா முடிவெடுக்க வேண்டியது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்தியாவில் ஒபிசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெயிட்டை குறைக்கணும் முடிவெடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதை வந்து சரியாக பண்ணணும். நான் டக்குன்னு ஒரே மாதத்தில் வந்து 60 கிலோ குறைக்க போகிறேன், 20 கிலோ குறைக்க போகிறேன், 30 கிலோன்னு குறைக்க போகிறேங்கிறத வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம். கன்சிஸ்டன்ஸாக ஒரு ரெகுலரான ஒரு எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வெயிட் எதனால் அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமடியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கிறது தான் சரியான விஷயம். அதை விட்டு நான் இதை சாப்பிட போகிறேன், அதை சாப்பிட்டு ஒரு மாதத்தை குறைக்கிறேங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது எக்கச்சக்க இறப்புகளுக்கு வந்து வழிவகுத்திருக்கு, இன்னமும் வழிவகுறதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்போ இதே மாதிரி நானும் பிரவீன் ப்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டே இருக்கோம். அதில் கடைசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ளெமிங்கோ பறவை நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃப்ளெமிங்கோவில் வந்து லெசர் ஃப்ளெமிங்கோ அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது. இந்த லெசர் ஃப்ளெமிங்கோ பார்த்தீங்கன்னா அந்த லெசர் ஃப்ளெமிங்கோவில் 75% மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அங்கே தான் முட்டை போட்டு இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்த லெசர் ஃப்ளெமிங்கோ பாப்புலேஷனில் 75% மேலே அங்கே தான் உருவாகி வருது. இப்போது அங்கே உருவாகக்கூடிய இடங்கிறது ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இந்த ஏரியில் என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அந்த ஏரியில் இந்த ஃப்ளெமிங்கோவை தவிர எந்த ஒரு உயிரினத்தையுமே பார்க்க முடியாது. தெரியாதனமாக ஏதாவது ஒரு உயிரினம் அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரத்துலேயே அந்த உயிரினம் கல்லாவே மாறிடும். அதை நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. தெரியாதனமாக மனுஷனோட அதுக்குள்ளே விழுந்தப்பையும் கூட ஒரு 2-3 மணி நேரத்துலேயே அவனுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி இந்த ஃப்ளெமிங்கோ மட்டும் வாழுது, அதுக்கு அதோட உடம்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது, முதல்ல எதுக்காக இந்த குறிப்பிட்ட ஏரி இப்படி ஒரு அபாயகரமான ஏரியா மாறி இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோ பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீ அந்த வீடியோ பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.